சார் வணக்கம். வணக்கம் சார். சொல்லுங்க சார். பாலிமர் நியூஸ் எடிட்டர் வேல்ராஜ் பேசுறோம் சார். சொல்லுங்க சார். சார், நம்ம வாணியம்பாடி சிஹெச்ல எலிகள் தொல்லை அதிகமா இருக்கு, பெண்கள் வார்டுல எலிகள் சரளமா ஓடுதுன்னு சொல்றாங்களா சார்? என்ன காரணம் சார்? இல்ல சார், அது காரணம் இல்ல. இது ஆக்சுவலா இது போன வருஷம் ஏதோ பிடிச்ச மாதிரி தெரியுது சார். இது எலியா? இப்ப என்ன காரணம்னா, இப்ப புது பில்டிங் வேற கட்டிட்டு இருக்காங்களா சார். அது வேற பழைய பில்டிங் நமக்கு இப்போ. சரி. ரொம்ப பழைய பில்டிங் சார். அது வந்து இப்ப என்னன்னா, இதை முடிச்சுட்டு நம்ம இதை டெமாலிஷ் பண்ணிட்டு நம்ம அங்க எடுத்துட்டு போறோம் தான். மற்றபடி இப்ப எலி வந்து நாங்க டெய்லி வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்கோம். மருந்து வைக்கிறோம், எலி பிடிக்கிறோம், எலி வலை வச்சு பிடிக்கிறோம் நாங்க. அதே மாதிரி இந்த ஒரு வருஷமா நாங்க வந்து போன வருஷம் நிறைய இருந்தது. அப்போ இந்த புது பில்டிங் கட்டுறது அங்க இருந்து இது பண்றதுனால, டெமாலிஷ் பண்ற அந்த புது கட்டிடனால அங்கங்கெல்லாம் இது இருக்கிறதுனால கொஞ்சம் எலிகள் அதிகமா இருந்தது. சரி. அப்புறம் வந்து இந்த மருத்துவ கழிவுகள் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முனிசிபல் ஆஃபீஸ்லாம் வந்து வாரத்துக்கு ஒரு முறை அந்த மாதிரி எல்லாம் எடுத்துருந்தாங்க. அதை நாங்க இந்த டெய்லி எடுத்துட்டு வந்துட்டு தான் இருக்கோம். ஒரு வருஷமா இப்ப கண்ட்ரோலா தான் இருக்குது இது. இல்ல, இன்னைக்கு அங்க இருக்கிற பேஷண்ட் ஒருத்தங்க வீடியோ எடுத்து அலுவலகத்துக்கு புகாரா தெரிவிச்சிருக்காங்க. இல்ல அதான் சார், அது ஓரளவுக்கு கண்ட்ரோலா தான் இருக்குது. அது இப்ப எல்லாம் கண்ட்ரோலா தான் இருக்குது. நாங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அதே மீறி வருதுன்னா நம்ம அந்த பில்டிங்கை வந்து நாங்க டெமாலிஷ் பண்ணலாம்னு இருக்கிறோம் நாங்க இப்போ. புரியுதா சார்? அது பழைய பில்டிங், ரொம்ப பழைய பில்டிங். அதுதான். சரி சார். பழைய பில்டிங்ல பெண்கள் பிரிவு வச்சு நம்ம சிகிச்சை அளிக்கிறோம். நோய் குணமாகறதுக்கு தான் சிகிச்சை அளிக்கிறோம். எலிகள் மூலமா என்னென்ன நோயெல்லாம் வரும்னு தெரியுங்களா சார்? இல்ல எலிகள் மூலமா வரும் சார். அது பார்த்து அது இருக்கு. பட் இருந்தாலும் எலிகளை வந்து நாங்க ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் வரோம். முழுசா எங்களால கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் அந்த பில்டிங்கை இடிச்சுட்டு நாங்க புது பில்டிங் நாங்க அங்க போறோம். போறீங்க சார்? இன்னும் ஒரு 15 daysல போயிடுவோம் நாங்க. அதை வந்து நம்ம என்னன்னா, அதை டெமாலிஷ் பண்ணிட்டா கூட நம்ம டெமாலிஷ் பண்ணிட்டா அது சுத்தமா நாங்க வந்து அது கடைசியா ஒரு பிளான் வச்சிருக்கிறோம். இப்போதைக்கு வந்து அது இயற்கையா வருது சார். அது வந்து நம்ம வந்து ஓரளவுக்கு பிடிக்கதான் முடியுது சார். வெளியே இயற்கையா வரலாம் சார். பெண்கள் வார்டுக்குள்ள எலி சரளமா சுத்துது, அங்கங்க விளையாண்டுட்டு கிடக்கு. இயற்கையா வருதுன்னா எப்படி சார் சரியா இருக்க முடியும்? இல்ல சார், அதான் முடிஞ்ச வரையும் நாங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்கோம். நாங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கோம். கண்ட்ரோல் ஆயிட்டு இருக்குது. முதல்ல அதிகமா இருந்தது அந்த புது பில்டிங் வரதுனால. முதல்ல 100-150 எலி ஓடுவோம் சார். இல்ல முதல்ல அதிகமா வந்து புது பில்டிங் ஓபன் பண்ணதுனால அங்க பழைய அந்த இதெல்லாம் வந்து மண்ணெல்லாம் அகற்ற அது வந்துட்டு இருந்தது. இப்ப அது வந்து முடியாத தரவையில வந்துருச்சு. அதனால இப்ப கண்ட்ரோல் ஆயிடுச்சு. இப்போ தரைதளத்தை சரியா போட்டோம்னா கூட எலிகள் அந்த மாதிரி உள்ள ஊடுருவாது சார். வராது, உள்ளார வராது. ஆமா, அந்த தரைத்தளம் எல்லாம் வந்து இப்ப நாங்க டெமாலிஷ் பண்ண போறதுனால இந்த 15 daysக்குள்ள இந்த தொலையை வந்து நாங்க முழுசா நாங்க வந்து சர்வீஸ் பண்ணலாம் இருக்கிறோம் நாங்க. அதே மாதிரி பெண்கள் பிரிவுல அந்த நோயாளிகளுக்கு குளுக்கோஸ் போடுறதெல்லாம் யாரு தூய்மை பணியாளர்னு சொல்றாங்களா? உண்மையா சார்? இல்ல சார், அது எனக்கு தெரியும். அது உண்மை மாதிரி தெரியல சார். அது வந்து அந்த அம்மா வந்து ஒரு இது மட்டும் தான் வச்சிட்டு இருக்காங்க, நோட்டு புக்கு. அது மட்டும் எடுத்துட்டு போனாங்க. போயிட்டு வந்து என்ன நல்லா இருக்கீங்களா, போனீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு தான் இருக்காங்களே தவிர மற்றபடி கையில போட்டு இது பண்ணாங்களா, ஸ்டிப்பு போட்டு அடிக்கிறாங்க கையில? இல்ல அது அடிக்கல சார். அது வீடியோல இருக்கு. இல்ல அது அடிக்கல. அது என்ன பண்றாங்க கையில? அது அவங்க என்ன பண்றாங்கன்னே தெரியல. அதுதான் என்னன்னு தெரியல. அது என்னன்னு தெரியல. நான் விசாரிக்கலாம் இருக்கிறேன். நான் என்னமா பண்ணிருக்கேன் அன்னைக்கு சொல்லிட்டு. அதுதான். இல்ல, ஏன்னா ஒரு மருத்துவமனைனா செவிலியர் செய்யலாம், மருத்துவர் செய்யலாம். இவங்க கையில இவங்க வந்து பேஷண்ட பாக்குறதுங்கிறது புரியாத புதிரா இருக்குது. அவர் ஒருத்தர் தான் இருக்கிறாங்க. அவங்க நான் என்ன பாக்குறேன். நானு அங்க விசாரிச்சு நான் சொல்றேன். நான் சரியா? சரி சார். கொஞ்சம் நோயாளிகளோட நலன் கருதியாவது அந்த உடஞ்சி போன தரையாவது வரவங்க எல்லாமே கண்டிப்பா எம்என்ஆர் ஒர்க்கு நாங்க பண்ணிடுறோம். 15 நாள் அங்க போயிருவோம் சார். அது ஒன்னும் பிரச்சனை. அந்த புது பில்டிங் ஓபன் ஆக போகுது. இந்த பெண்கள் சேவை வந்து அங்க போகுது. அந்த ஒரு நம்பிக்கையில இருக்கோம் நாங்க. அங்க போனீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ்ல வந்து 100% இந்த பிரச்சனை உங்களுக்கு வந்து 100% இருக்காது. மகிழ்ச்சி சார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.